தோஷம் அப்படின்ட்டு சமைக்கிறவரோ அதை விளைவிச்சவரோ விற்றவரோ இந்த மாதிரி யார் வேணாலும் அதை சம்மந்தப்படக்கூடும். முக்கியமா சமைக்கிறவர் அந்த வைப்ரேஷன் பாதிக்கக்கூடாது, அது ஆசிரிய தோஷம்னு பேர். இன்னொன்னு நிமித்த தோஷம். அதாவது சாப்பாட்டுல கல்லோ முடியோ அல்லது பூச்சி பொட்டுகளோ பள்ளி பாச்சா உட்பட ஏதோ கிடக்கக்கூடும். அதுவும் நாம எல்லாம் தமிழ் பெண்கள்லாம் பொதுவா முடி நிறைய நீளமா வச்சிருப்பாங்க. அதனால முடி தொழிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது உணவுல அந்த மாதிரி விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி விழுந்தால் அதை எப்படி கையாளணும் அப்படின்னு அதுக்கு மனுஸ்மிருதியில ரூல்ஸே எழுதி வச்சிருக்காங்க. அதனால விழுன்னு அவங்களுக்கு தெரியும், விழுந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எழுதி வச்சிருக்காங்க. அதனால விழக்கூடாதுன்னு கிடையாது. இதுக்கு ராமநாதபுரம்னு ஒரு ஊர் இருக்கு, அதாவது ராமேஸ்வரம் அந்த சுற்று வட்டாரம். அந்த பகுதியில சாப்பாட்டுல கல்லு முடியெல்லாம் கிடந்ததுன்னா சொல்லுவாங்களாம், உறவு நீண்டு வரும் அப்படின்னு. அதாவது சாதாரணமா அந்த சம்பவத்தை நாம ஒரு பிரச்சனைக்குரியதா மாத்திடுவோம். ஆனா ராமேஸ்வரம் பகுதி மக்கள் அதையே ஒரு சுவாரஸ்யமான அல்லது மனசை பாதிக்காத விஷயமா மாத்தி என்ன சொல்லிடுவாங்கன்னா, உறவு நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லிடுவாங்களாம். சரி, அது ஒரு பக்கம். இப்படி ஜாதி, ஆசிரிய, நிமித்த 3 விதமான தோஷம் சாப்பாட்டுல இருக்கலாம் அப்படின்னு ராமானுஜர் சொல்றாரு.